ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சிரியும் நானும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நந்திவட்டம் செடி பூ அதிகமாக வைக்கிறதுக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. எங்கள் வீட்டு செடி பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு. உங்கள் வீட்லேயும் செடி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் பூ வருதான்ட்டு. இது பெரிய மரமாகவே இருக்குங்க. இதுக்கும் போன வீடியோவில் குண்டுமல்லி செடிக்கு சொன்ன மாதிரி தாங்க. இதுக்கும் நாங்கள் கோழியோட குப்பை தாங்க வைக்கிறோம். அதை க்ளீன் பண்ணி கோழியோட சாணத்தை தான் வச்சிட்ருக்கோம். இந்த செடி இந்த அளவுக்கு பூ வச்சிட்ருக்குங்க. நிறைய பூ வருது. கொஞ்சம் பூ பெரிய பெரிய பூவாக இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் மழை இல்லாததுனால செடி கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக இருக்குங்க. எவ்வளோதான் நம்ம தண்ணி விட்டாலுமே மழை பெஞ்சாதாங்க செடி அதிகமாக பூ வைக்குது, இல்லைன்னா பூ கம்மியாக தான் வருது. பாருங்கள், இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ மொக்கு வச்சுருக்குன்ட்டு. இதெல்லாம் இன்னும் வரல, இது இன்னும் 2-3 நாளில் பூத்துரும். பாருங்கள் எவ்வளோ மொக்கு இருக்குன்ட்டு. இதில் பூ இருக்கிறத விட அதிகமாக மொக்கு தாங்க இருக்குது. பாருங்கள் நிறையா மொக்கு இருக்குங்க. இதெல்லாம் வாடிருச்சு பூவு. நாங்கள் பறிக்கிறதில்ல, சாமிக்கு தான் பறிப்போம். பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்ட்டு. இலையே இல்லை, பூ தாங்க அதிகமாக இருக்குது. இந்த செடியை வெட்டி விடக்கூடாதுங்க. வெட்டி விட்டாவே செடி வாடிரும். இது நாங்கள் அப்படியே தான் விட்டுருக்கோம். வெட்டி விட்டால் அப்படியே செடி புருடு மாதிரி அப்படியே நின்றுதுங்க. அதனால் அப்படியே விட்டுருவோம். அது இனிமேட்டு பூவெல்லாம் பூத்து முடிஞ்சதுமே மறுபடியும் நிறைய இலை வந்துடுங்க. நம்ம அதை சுற்றி வெட்டி விட்டு கோழியோட அந்த எல்லாம் க்ளீன் பண்ணி கோழி சாணம் வச்சாவே போதுமானதுங்க. இதுக்கு பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு. லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள் பூராமே பூவாக தாங்க இருக்குது. செடியில் இலையே இல்லைங்க, அந்தளவுக்கு பூ நிறையா இருக்குது.